இப்போ இந்த வீடை பற்றினா உங்களுக்கு இந்த வீட்டில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி புது புது நவீனத்துவமாக என்னென்ன நாங்கள் கொடுத்துருக்குறோம்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருக்குது. அதை தான் நீங்கள் அடுத்ததை பார்க்க போகிறீங்க. வாங்க போவோம் என்ன மாதிரி அங்கே டிசைன் பண்ணியிருக்கணுன்றதை. இப்போ நிற்கிற ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான லிவிங் ஏரியாவில் வந்து நிற்கிறோம். இந்த டோட்டல் ஏரியா வந்து 1345 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது, அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு கிச்சன் ஏரியாவும் இருக்குது, அண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய ஒரு பெல்கனி, அதாவது மாடம்னு சொல்லுவோமே தமிழில், அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் இருக்குது. 3D வியூவில் எந்த மாதிரி இந்த டிசைன்கள் இருக்கோ அதே ரியல் டைமில் அந்த டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்து அந்த கிளைண்ட அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு திருப்திகரமாக வரக்கூடிய அந்த அழகான வீடை வந்து டிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து எங்கள் மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இந்த வீட்டுக்கு வடிவமைக்கிறதுக்கு அவங்க முடிஞ்சவரை எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் அவங்க இருந்தாலும் அங்கேருந்து தங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறது, அண்ட் என்னென்ன தேவையோ என்னென்ன விஷயம் இருந்தாலும் கூட எங்கள்கிட்ட வந்து பேசுகிறது, கையாளுறது, அது எல்லாத்துலேயும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கரிஞ்சினியின் உள்ளங்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் அம்பலவாணன் வீதியில் அமைஞ்சிருக்கிற எங்களுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெருமநாதன் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, உடுவில் உதயகுமார் வீடு கிட்டடியில் நாங்கள் அந்த கான்க்ரீட் சம்மந்தமான ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருந்தோம். அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நிறைய சப்போர்ட்டுகள் நிறைய கமெண்ட்ஸ் பதிவுகள் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு, இப்போ இந்த வீடை பற்றினா உங்களுக்கு இந்த வீட்டில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி புது புது நவீனத்துவமாக என்னென்ன நாங்கள் கொடுத்துருக்குறோம்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த முதல் வந்து நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது கொஷின்ஸ்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வீட்டின் முற்பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து வால், அதாவது பவுண்ட்ரி வால் வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்போ தான் எல்லாம் கிளியர் பண்ணி பவுண்ட்ரி வால் பூச்சி வேலை நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீட்டை பார்த்துருப்பீங்க, லெப்பண்டா ஒரு ப்ரோக்ரஸ் வீடியோ ஒன்று போட்டுருந்தோம். இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுது. அதாவது உள்ளே வந்து இப்போ என்னமே டைல் வேலையும், மற்றது வந்து சீலிங் டிசைன் வேலை, மற்றது வெளியே வந்து புட்டி வைக்கிறது பூச்சி வேலையும் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூம் கொடுத்துருக்குறோம், பாத்ரூம் என்ன மாதிரி அமைவிடம் வந்துருக்கு, லிவிங் ஏரியா, அதாவது நாங்கள் அவங்களோட ஹோல் எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்கிறோம், ஃபுல் விவரத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வியூஸ் உள்ளே போகலாம். ஓகேவேஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்டா, அதாவது இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1340 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கிற இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து லிவிங் ஏரியா, லிவிங் ஹால்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் வளமையாக டிவி ஸ்டேஷன் அதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெளி ஜன்னலும் தனித்தனி செப்பரேட்டாக ஒரு வெளி ஜன்னலாகவும் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டுக்கு சூரிய ஒளி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ளோ ஆகி இந்த வீடு ஃபுல்லாக கொஞ்சம் பிரைட்டாக காலம் காத்தாலும் பார்த்தீங்கன்னா அண்ட் மாலை நேரமும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்னஸாக இந்த வீடு ஃபுல்லாக அப்படியே கூலாக அதுவும் ஏற்ற மாதிரி நல்ல பேசியஸான ஒரு இடமா இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த வீட்டுக்கான இப்போதைய மாடர்ன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா டிவி லோபி ஏரியா வந்து ஒரு பெரிய செப்பரேட் ஏரியாவாக இதில், அதாவது தனித்த ஒரு ஏரியாவாக இதில் டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியா வந்து டிவி லோபி ஏரியா வரப்போகுது. இங்கே வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருக்குது. அதை தான் நீங்கள் அடுத்ததை பார்க்க போகிறீங்க. வாங்க போவோம் என்ன மாதிரி அங்கே டிசைன் பண்ணியிருக்கணுன்றதை. ஸோ நீங்கள் பார்க்க போகிற முதலாவது மாஸ்டர் பெட்ரூம் இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணுவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் கிளைண்ட ஐடியாலஜி வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக தங்களுக்கு வந்து கிளாசிக்காக நார்மலாக அப்படியான டிசைன் தான் எதிர்பார்த்தீங்கன்னா. ஸோ சீலிங் டிசைன் பார்த்தா பிளெயின் டிசைனாக கொடுத்துருக்க சொல்லிச்சினோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளெயின் டிசைனும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து வாட்டர் ட்ராப் வந்து இந்த ஏரியாவில் அப்படியே வரப்போகுது. அண்ட் இந்த ஓப்பன் வந்து ஸ்லைடிங்காகவும் நாங்கள் சிலது கொடுப்போம், சிலது வந்து இப்படி ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரியான இதாக கொடுப்போம். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வெளி ஜன்னல் வந்து இதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த ஏரியாவிலேருந்து நல்லா காற்று ஃப்ளோவாக வரக்கூடிய மாதிரி இந்த ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க அடுத்த ரூமை போய் பார்ப்போம் அதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம்ன்றதை அங்கே போவோம்.
யூஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த 2வது ரூம் பார்த்தீங்கன்னா 18 அடி நல்ல லென்த்தான ஒரு ரூம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டைல் வந்து ரொம்ப பிளெயினாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறோம். அண்ட் இதுக்கும் வந்து 3 வெளி ஜன்னல் வந்து அமைவாக கொடுத்துருக்குறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீலிங் டிசைன் பிளெயினாக அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெளி ஜன்னலும் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் வாங்க இந்த வீட்டுக்கான கிச்சன் பார்ப்போம். கிச்சன் என்ன மாதிரி கிளைண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கா. அண்ட் இந்த வீட்டுக்கான 3D டிசைன்கள் இன்டீரியர் டிசைன்களையும் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் காணொலி மூலம் பார்ப்பீங்க என்ன மாதிரி கொடுத்துருக்கணுன்றதை. வாங்க அடுத்ததாக போய் பார்ப்போம் எந்த மாதிரியான கிச்சன் டிசைன் இருக்குதுன்றது. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இந்த வீட்டுக்கான கிச்சன் அதாவது சமையல் அறைக்கும் வந்திருக்கோம். சமையல் அறையில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிங் ஏரியாவும் மற்றது வளமையாக ஒரு அடுப்பு ஏரியாவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து இங்கே வந்து ஒரு 5 வழி ஜன்னல், முதல் ஃப்ரேம் வந்து இங்கால இருக்குது 3 வழி ஜன்னல். அண்ட் இதில் வந்து 2 வழி ஜன்னலும் இருக்குது. இதில் வந்து அதாவது ஒர்க் டாப் இருக்கும். இந்த கிச்சன் ஏரியாவுக்கு வந்து ஜூஸ் ஷேப்பில் வந்து ஒரு ஒர்க் டாப் ஏரியா வந்து வரப்போகுது. டோட்டலாக இந்த கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா 11க்கு 11 ஒரு ஸ்மார்ட் கிச்சனாக இதுக்கு டிசைன் பண்ண போகிறது. இதுக்கான இன்டீரியர் டிசைனை நீங்கள் உங்களோட இந்த வியூவில் பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்டா இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவுக்கு போய் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டிசைன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வாங்க வெளியில் போய் பார்ப்போம். ரிவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்கேஸ் ஏரியா பார்க்குறோம். இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்து நாங்கள் லைட் கொடுக்க போகிறோம். கூடுதலாக ஸ்பெசிஃபிக்காக வீட்டுக்கு இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவில் வந்து லைட் கொடுக்குறது அந்த இடத்த வந்து இன்னும் அழகுபடுத்தும். அண்ட் இன்னொரு காரணம் என்னென்னா சில இடங்களில் தடக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இந்த படிக்கட்டு நல்லா சீரமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஸ்டார்கேஸ் கொடுக்க எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நீட்டாக போய் அப்படியே மேலே ஏறி போகக்கூடியா இருக்கும். இந்த வீட்டுக்கு இன்னொரு தனித்துவமான அழகை இந்த ஸ்டார்கேஸ் கொடுக்க போகுது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வழி அதாவது 2 பாதைகள் கொடுத்துருக்கோம். வெளியிலேருந்து தனியாக வந்து செப்பரேட்டாக வரக்கூடிய மாதிரியும் உள்ளேருந்து இன்டர்னலாக வரக்கூடிய மாதிரியும். இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து 2 in 1 யூஸ் பண்ணலாம். அதாவது கீழ் வீட்டு ஃப்ளோரை தனியாகவும் மேற்ற ஃப்ளோர் தனித்தனியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டிசைன். இது ஆல்சோ கூடுதலாக வந்து ஃபாரின்லேருந்து வரவங்க கூடுதலாக வீடை வந்து வாடகைக்கு கொடுக்குறது வழக்கம். ஸோ அந்த ஐடியாலஜிலேருந்து இதை 2 in 1 உங்களை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். வாங்க மேலே போய் பார்ப்போம் என்ன மாதிரியான ரூம்ஸ் டிசைன்ஸ் இருக்குன்றதை. வாங்க போவோம். ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான லிவிங் ஏரியாவில் வந்து நிற்கிறோம். இந்த டோட்டல் ஏரியா வந்து 1345 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு கிச்சன் ஏரியாவும் இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய ஒரு பெல்கனி, அதாவது மாடம்னு சொல்லுவோமே தமிழில், அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் இருக்குது. அண்ட் இப்போ இதில் பார்க்குற இந்த ஏரியா வந்து இந்த இடத்துல வந்து டிவி லோபி வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைல் வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இது கிளைனர் ரிக்வெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒயிட் டைல் கொடுத்துருக்குறோம். அண்ட் மேலே சீலிங் டிசைனை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைன் கட்டுற மாதிரி, அது சிம்பிளிசிட்டியாக கேட்டபடியாக அதுக்கேற்ற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சீலிங் டிசைனோட சைட் வேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைன், அதாவது லைட்டின் லைன்களெல்லாம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு லக்ஸரியஸான லுக் வரக்கூடிய மாதிரியான ஒரு டிசைன் ஒன்று இதில் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் அடுத்ததை பார்க்க போது வந்து இந்த வீட்டுக்கான பெட்ரூம் ஏரியா இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க பெட்ரூமை போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 4 வழி ஜன்னல், அது வந்து சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே இன்னும் ஃப்ளோ ஆகக்கூடிய மாதிரியான டிசைன். அண்ட் அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு பெல்கனி ஏரியா இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கான முதலாவது மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே போவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஏரியா வந்து அவ்வளோ காற்றோட்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் இதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 4 வழி 3 வழி ஜன்னலும் கொடுத்துருக்குறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டில் டோர்னு சொல்லி ஸ்லைடிங் டோர்னு சொல்லி இப்படி திறந்து மூடக்கூடிய மாதிரியான ஒரு டோர், அது வந்து கிளைண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போ டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு முகப்பேரியா அப்படியே நல்ல வியூவாக தெரியுது பாருங்க. நல்லா இந்த காற்றோட்டம் அது இதுண்டு இந்த ஏரியாவில் நிற்கும் போதே அவ்வளோத்துக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரியான ஒரு மைண்ட் செட் வருது. அண்ட் இது இந்த வீட்டில் இருக்கிற நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்டா கிளைண்ட பேர் வந்து பேரின்பநாதன். அவர்கிட்ட அந்த பேரின்பநாதன் இந்த பேரில் இருக்க அந்த இன்பம் வந்து இந்த வீடு முழுவதும் சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஆன ஒரு வடிவமைப்பில் இந்த வீடு டிசைன் பண்ணி கொண்டு வருது. இந்த வீடு முடிவு கட்டத்துக்கு வரைக்கும் இது இன்னும் அழகாக இருக்கும். வாங்க இந்த வீட்டின் மிச்ச பகுதிகளை பார்ப்போம், பெல்கனி ஏரியா பார்ப்போம். அண்ட் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 டைல் கொடுத்துருக்குறோம்.
அண்ட் இந்த ரூமுக்கு அடுத்த அந்த லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.5க்கு 2 கொஞ்சம் அவன் கிளைனோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய டைலாக வந்து இதுக்கு கொடுத்துருக்குறோம். வாங்க அந்த வீட்டின் பால்கனி ஏரியாக்குள்ளே பால்கனியை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பால்கனி ஏரியான்றது ரொம்ப ரொம்ப அழகாக சேர்க்குறது. மற்ற நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் இந்த பால்கனி ஏரியாவில் சிட் அவுட்டாக இருந்து கதைக்கிறது வந்து அவ்வளோ நல்ல ஒரு சுவாத்தியத்துக்கு நல்லா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை தரும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பூந்தொட்டிகளை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அண்ட் டைல் ஒர்க்குகள் வந்து இந்த குளம் ஏரியாவிலலாம் டைல் ஒர்க்குகள் வந்து இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலலாம் பூந்தொட்டி வரப்போகுது. இப்படி இந்த அதாவது இந்த மாடம் இந்த பால்கனி ஏரியாவில் இப்படி வந்து விசிட் பண்ணி இந்த வியூ பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் இது வந்து சீலிங் பேனல் டிசைன் கொடுத்துருக்குறோம். மற்றது பறக்கலா டிசைன்களும் மேலே அப்படி வரப்போகுது. நீங்கள் இந்த 3D வியூ பார்ப்பீங்க. இந்த 3D வியூவில் எந்த மாதிரி இந்த டிசைன்கள் இருக்கோ அதே ரியல் டைமில் அந்த டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்து அந்த கிளைண்ட அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு திருப்திகரமாக வரக்கூடிய அந்த அழகான வீடை வந்து டிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த 3D டிசைனை பாருங்கள். அண்ட் வாங்க அடுத்ததாக வந்து இந்த வீட்டுக்கான அடுத்த பெட்ரூமை பார்ப்போம். அண்ட் பாத்ரூம் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கின்றதை பார்ப்போம். அண்ட் மேலே ஓப்பன் அதாவது டெரஸ் என்ன மாதிரி அதாவது மொட்டை மாடி என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதை பார்ப்போம். வாங்க போவோம். இப்போ வியூவர்ஸ் நாங்கள் நிற்கிற ரூமை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2வது மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். அது அந்த பகுதியில் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு 3 வெளி ஜன்னல் கொடுத்துருக்கோம். இப்போ பாத்ரூம் ஏரியாவில் வந்து டைல் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபுல் ஏரியாவுக்கும் டைல் ஒர்க் நடந்துகிட்டு அது ப்ரோக்ரஸாக போய்கொண்டிருக்கு. அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ஒர்க் வந்து இப்போ தொடங்கி இப்போ ஒரு 1 டே ஆகிக்கொண்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க் நடந்து கொண்டிருக்கு. மேலே எல்லாம் ஃபுல் அண்ட் அந்த கிளைனோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஐ திங்க் 1:2 டைல் தான் பதிக்கணும். அப்படியா 1:2 டைல் வந்து நாங்கள் இப்போ பதிச்சு கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக அந்த வால் ஏரியா 11 அடி உயரத்தின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து டைல் ஃபுல் அண்ட் ஃபுல் வருது. கீழேயும் டைல் வரப்போகுது. இந்த பாத்ரூம் ஏரியாவில் நாங்கள் வளமையாக வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் கட்டாயம் கொடுப்போம். அண்ட் அதோட வந்து ஒரு நல்ல ஒரு இப்போத்தைய மாடர்ன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரியான அதுவும் லக்ஸுரியஸாக கூடுதலான லக்ஸுரியஸை தான் நாங்கள் அதை பாதிக்கிறாங்க. ஸோ லக்ஸுரியஸான ஒரு கொமட் வரும். மற்ற ஒரு வாஷ் பேஷன் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வரப்போகுது. அண்ட் கியூபிக்கல் ஏரியா வந்து இந்த இடத்துக்கு வரும். அண்ட் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டுக்கான அடுத்த பெட்ரூமை பார்ப்பீங்க. இது கொஞ்சம் ஸ்மாலான பெட்ரூம். ஸோ அதை போய் பார்ப்போம். ஓகே வேஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து இந்த வீட்டுக்கான கதவு நிலைகள் வந்துருக்கு. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கால செய்யப்பட்ட கதவு நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைனோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம் நாங்கள். அண்ட் இதுக்கு வந்து இப்போ வாட்டர் பேஸ் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டின் அந்த டைல் வேலை மற்றது இந்த பெயிண்டிங் வேலை எல்லாம் ஃபினிஷ் ஆன பிறகு இந்த கதவை ஃபிட் பண்ணுற வேலை அதுக்கான பெயிண்டிங் வேலை எல்லாமே தொடர்ந்து நடந்து ப்ரோக்ரஸாக அடுத்தடுத்த வேலையில் நடந்து கொண்டிருக்கும். ஒரு வேலையை நிப்பாட்டினா அடுத்த வேலை தொடர்ந்து நடந்து எப்படி வீட்டை சொன்ன டைமுக்குள்ளே எப்படியாவது அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமென்ற ஒரே நோக்கத்துக்காக தொடர்ந்து வேலைகள் போய்கொண்டே இருக்குது இந்த வீட்டுக்கானது. அண்ட் வாங்க என்னோட அடுத்ததாக இந்த வீட்டுக்கான அடுத்த பாத்ரூம் ஏரியா உங்களுக்கு நான் காட்டுறேன். பாத்ரூம் ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கியூபிக்கல் ஏரியா 3.5 பெரிய எஸ்எஸ் கியூபிக்கல் ஏரியாவும் இதில் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஏரியா வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொமட் ஏரியா வரப்போகுது. அந்த இந்த ஒரு எனக்கு இந்த ஏரியா வந்து இந்த இடத்துலையும் பாருங்க ஒரு காற்றோட்டமாக இந்த ஃபேன் லைட் எது கொடுத்துக்கோங்க இந்த காற்று ஃப்ளோ ஆகிக்கொண்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்கே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலாக இருக்கும். கூடுதலாக நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் ஏரியா கொடுத்துருக்குறோம். 8 அடிக்கு 6 அடி நல்ல ஒரு சிட்டிங்கான ஒரு பெரிய பாத்ரூம் ஏரியா. அண்ட் வாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுன்னா 3வது பெட்ரூம் ஏரியா. இதில் பார்த்திங்கன்னா தேக்கால செய்யப்பட்ட அவ்வளோ கதவு வந்து இவ்வளோ கதவு இறக்கேன்னு சொன்னோமே அது எல்லாம் வந்து இப்போ வந்திருக்கு. இந்த வீட்டின் அடுத்த கட்ட வேலைக்காண்டியான முனைப்பு உங்களுக்கு இதிலே தெரியும். அடுத்த டக்குன்னு ப்ரோக்ரஸாகவே நாங்கள் முந்தைய மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு வேலையை ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவோம். அண்ட் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள இந்த வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகி கிளைண்ட் கையில் வந்து
கையளிக்கப்பட போகுது. அண்ட் இந்த பெட்ரூமோட வந்து எங்களோட கிளைண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டாச்சான ஒரு கிச்சன் ஏரியாவும் இதில் இங்கே வந்து காஃபி மேக்கிங் ஏரியான்னு சொல்லி சின்னதாக ஒரு கிச்சன் ஏரியாவும் இந்த வீட்டுக்கு தனித்துவம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டின் பிற்புற பகுதியும் வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம்ண்டு. பிற்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிட் அவுட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதாவது பின்னர் டைம்களில் நீங்கள் வீட்டுக்கு பின்னால் இங்கே ஏரியாவில் வந்து டீ குடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி. மற்ற இதில் வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா உங்களை வாஷிங் பண்ணி கொண்டுலாம். அண்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா க்ரில் எல்லாம் நாங்கள் ஃபிட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் இன்னும் ப்ரோக்ரஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க என்ன மாதிரி அதில் கொடுக்குறோம்ன்றதை. இப்போ வாங்க நாங்கள் இந்த வீட்டுண்ட டொப் ஏதாவது மேலே போய் பார்ப்போம் என்ன மாதிரி மொட்டை மாடி என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்குன்றதை. வாங்க மேலே போவோம். ஏரியா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான நிலை. அதாவது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் வரக்கூடிய மாதிரி இது வந்து டிசைனான கிளாஸ்கள் கொடுத்து இந்த இடம் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ரீமியமான லுக்கை எடுக்கக்கூடிய மாதிரியான கொடுத்துருக்கோம். வாங்க இந்த வீட்டில் மொட்டை மாடி ஏரியாவை பார்ப்போம் என்னென்ன புதுசாக இதில் அம்சங்கள் சேர்த்துருக்கிறோம்ன்றதை. வாவ், நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்குது இந்த ஏரியா. இப்போ சரியான ஒரு நல்ல ஒரு பகல் பொழுது. மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் ஃபுல்லாக வந்து கூடுதலாக நாங்கள் வந்து பார்ட்டி ஏரியா அது சம்மந்தமாக தான் இது வரைக்கும் நிறைய நாங்கள் பார்த்த இது வரைக்கும் நாங்கள் செய்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளில் கூடுதலாக வந்து வீடுக்கு மேலே வந்து பார்ட்டி ஏரியா அதுகளெல்லாம் கிளைண்ட் ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அண்ட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டெப் அடிக்கிறதுனா நோக்கம் வந்து இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு பார்ட்டி ஏரியாவும் வச்சுருக்கலாம். ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் அதுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாலை பொழுதில் இந்த ஏரியா பார்க்க இன்னும் நல்லா இருக்குது. சுத்த வர மாங்கண்டுகளும் புளிய மரமும் மாமரமுமா இந்த இடமே ஒரு ஒரு இயற்கையில் ரொம்ப அழகான இடமா இருக்குது. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா இங்கே வளமை போல் அதுக்கான ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே ஒரு மோட்டர் ரூம் ஒன்று கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஃபில்டர் ஏரியா வரப்போகுது. அதாவது இதில் வந்து இந்த ஃபில்டர் ஏரியா அண்ட் இதில் வந்து தண்ணி ஃப்ளோ வரக்கூடிய மாதிரி நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து இப்போ இந்த ஏரியாவில் நகரசபை வந்து வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட்டால் லைனிங் கொடுக்க போகிறோம். இந்த ஏரியாவுக்கு வந்து வாட்டர் சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வீட்டை பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து அதாவது இந்த வீட்டுன்ற பெல்கனி ஏதாவது டாப் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா டைல் கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டுக்கு. அண்ட் இந்த ஏரியாவை பாருங்கள். இந்த ஏரியா வந்து இந்த வீட்டுக்கான மேல் ஃப்ளோரில் வந்து இந்த கிளைம் தனித்துவமாக கேட்டிருக்கிறவிட இந்த ஏரியாவில் வந்து பூந்தொட்டிகள் வரப்போகுது. பூந்தொட்டிகளை வந்து பூக்கண்டு வச்சு காலம் பூந்தொட்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து கூடுதலாக வந்து அந்த வீட்டு தோட்டம் அதுக்காக கூட இந்த இடத்தை பவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று இங்கே வரப்போகுது. அண்ட் இதில் தண்ணி ஃப்ளோலாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதுக்கான வாட்டர் ப்ரூஃபிங்கும் செப்ரேட்டாக நீட்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணி எந்த ஒரு தண்ணி கசிவும் வராத மாதிரி நாங்கள் இதுக்கு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான டீமை வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எல்லா செயற்பாடும் நடக்க இது ஒரு தரமான அந்த ஒரு வீட்டு தோட்ட அமைவில் இந்த இடம் வரப்போகுது. அண்ட் அடுத்த வீடியோ நாங்கள் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக தான் செய்ய போகிறோம். எதுண்டா இந்த வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் என்ன மாதிரி கொடுக்குறது சம்மந்தமான ஒரு வீடியோ அடுத்த காணொலி நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க வீட்டுன்ற இந்த முன் பகுதிக்கு போய் பார்ப்போம் இந்த முழு வியூ என்ன மாதிரி இருக்குதுன்றதை. குறிப்பாக இந்த வீட்டை பற்றி சொல்கிறதுக்கு மேம் இந்த வீட்டுன்ற கிளைண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணும்போதே நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களோட இந்த வீடு வந்து இது கூடிய சீக்கிரம் ஃபினிஷிங் ஆகுது. அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா அவர்கிட்ட பேரின்பநாதன். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு முழுவதும் இன்பம் சேர இந்த வீடு வந்து ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்களோட முடிய போகுது. ஸோ வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடு சம்மந்தமாக நிறைய விவரங்களை அறிஞ்சிருப்பீங்க. அண்ட் இந்த வீடு வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் நிறைவுபடுத்தி இந்த வீட்டுக்கான எல்லா ஃபினிஷிங் வேலையெல்லாம் முடித்து இந்த வீடு வந்து எங்களுடைய அன்பான கிளைண்ட்டுக்கு கையளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் நாங்கள் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து மனமாக இந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இந்த வீட்டுக்கு வடிவமைக்கிறதுக்கு அவங்க முடிஞ்சவரை எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் அவங்க ஃபாரினில் இருந்தாலும் அங்கேருந்து தங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறது. அண்ட் என்னென்ன தேவையோ என்னென்ன விஷயம் இருந்தாலும் கூட எங்கள்கிட்ட வந்து பேசுகிறது கையாளுறது அது எல்லாத்துலேயும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அண்டு சார் எப்போவுமே சொல்லுவார், எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அதை திறன்பட செய்து அது ஃபினிஷிங்கை கொடுக்குறது தான் இப்போ முக்கியம் என்று சொல்லி. ஸோ அந்த வகையில் இந்த வீடும் ஒரு தரமாக ஒரு அழகான ஒரு பேலஸாக உருவெடுத்து அந்த வீட்டை நாங்கள் எங்களோட கிளைண்ட்டிட்ட கையளிக்கிற அந்த திருநாள் கூடிய சீக்கிரம் வரும். அந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. ஸோ இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கு மனமார்ந்த நன்றிகள். அண்ட் உங்களோட மனசில் வர்ற தாட்ஸ் மற்றது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து டெக்னிக்கலாக பிடிச்ச இந்த வீடு சார்ந்த விருப்பங்கள் மற்றும் வீடு கட்டுமானம் தொடர்பான தேவைகள் இருக்கிற ஆட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் வியூவர்ஸ், பாய்.